Pongalo Pongal. This is Xiaomi Pongal. Assured extended warranty and other exciting offers along with gold on all Xiaomi smartphones. இந்த பகுதியில் வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் விசிகாவிலிருந்து எம்எல்ஏ ஆளூர் ஷானவாஸ் அவர்கள் வந்திருக்கிறார். வணக்கம் ஷானவாஸ். வணக்கம். இந்த பகுதியில் த வயரில் வந்திருக்கக்கூடிய கரண் தாப்பர் செய்திருக்கக்கூடிய ஒரு நேர்காணல், யோகேந்திர யாதவோடு பேசியிருக்கிற நேர்காணல், அது பற்றி தான் அவங்களோடு பேச இருக்கிறேன். அதனுடைய தலைப்பே உடைக்கப்பட்டதா பப்பு பிம்பம். அதில் இருந்தால் அந்த நேர்காணலின் தலையங்கமே இருக்குது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ராகுலினுடைய அந்த பப்பு பிம்பம் உடைக்கப்பட்டு விட்டதா? உடைந்து விட்டது. பப்புன்னு கடந்த ஆண்டு வரைக்கும் சொல்லி கொண்டிருந்த பாஜக இப்போது சொல்லுவதில்லை. காங்கிரஸ் இல்லாத இந்தியா என்று கடந்த ஆண்டு வரைக்கும் சொல்லி கொண்டிருந்த பாஜக இப்போது சொல்லுவதில்லை. ராகுலை ஒரு கேலிக்குரிய நபராகவும் காங்கிரஸை அழிந்துவிட்ட கட்சியாகவும் சித்தரித்த பாஜக இப்போது அச்சப்பட்டு நிற்கிறது. காங்கிரஸ் மீண்டும் ராகுல் வழிகாட்டுதலில் எழுந்து நிற்கிறது. கார்கே தலைமையில் புத்துயிர் பெற்றிருக்கிறது. ராகுல்கிட்ட இருக்கிற பெரிய சிறப்பே காங்கிரஸ் செய்ய தவறியவற்றை, காங்கிரஸ் கையிலெடுக்க மறந்தவற்றை மீண்டும் கையில் எடுத்து செய்து காட்டி கொண்டிருக்கிறார். அதில் ஒரு பெரிய வீச்சு இருக்கு. அவர்கிட்ட ஒரு தெளிவான கொள்கை புரிதல் இருக்கு. இந்தி பெல்ட்டில் ஆங்கிலம் படியுங்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவர்கிட்ட தெளிவு இருக்கு. பெரியாரை படித்து பெரியாரை வெளிப்படுத்தக்கூடிய அளவுக்கு அவர்கிட்ட உறுதி இருக்கு. இப்போ இதெல்லாம் ரொம்ப காங்கிரஸில் நாம் கண்டிராத ஒரு மாற்றம். ஆர்எஸ்எஸ் எதிர்ப்பு பேசுகிற காங்கிரஸ் தலைவராக ஒரு புதிய முகத்தை நம்ம பார்க்குறோம். பல வடிவங்களில் அவர் நிற்கிறாரு. ரொம்ப முக்கியமாக அந்த நாற்காலியை பிடித்து கொண்டு அதில் அமருவதில் ஆர்வம் காட்டாமல் களத்தை நோக்கி போவதில் ஆர்வம் காட்டிவிட்டு நாற்காலியை கார்கே அவர்களுக்கும் கூட்டணியை ஒருங்கிணைக்கிற நாற்காலியை நிதிஷ்குமார் அவர்களுக்கும் கொடுத்து விட்டு கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரை நடந்து கடந்திருக்கிற ஒரு மாபெரும் தலைவர் ராகுல். இன்னொன்று, எங்கேயுமே அந்த பயணத்தில் ஒரு அசம்பாவிதமோ, ஒரு கல்வீச்சோ, ஒரு சமூக மோதலோ, ஒரு வன்முறையோ, ஒரு வெறுப்பு பேச்சோ எதுவுமே கிடையாது. பிஜேபி இந்த நாட்டில் முன்னெடுத்த எல்லா யாத்திரைகளும் வன்முறையில் முடிந்திருக்கிறது, சமூக மோதலில் முடிந்திருக்கிறது. ஆனால் ராகுல் கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரைக்கும் நடந்தார ஏதாவது பிரச்சனை இருந்துச்சு? ஆனால் ஷனவாஸ், இந்த நேர்காணலில் பேசுவது ராகுல் யாத்திரை தொடர்பாக தான். நீங்கள் சொல்கிறீங்க அதிகாரத்தை இன்னொருத்தட்ட பதவியை கொடுத்து விட்டு அவர் களத்தை நோக்கி போகிறார் அப்படின்றப்ப அந்த யாத்திரையில் அசாமில் பெரிய அவருக்கான தடங்கல்கள் இருக்குது, தடை இருக்குது. அதில் அசாம் அரசு சொல்வது இவர் மக்களிடையே பதட்டத்தை ஏற்படுத்துகிறார் அப்படின்னு சொல்லி தடை இருக்குது, வழக்கெல்லாம் போட்டிருக்காங்களே. தடையே செய்யப்படலை தமிழ்நாட்டில் பூஜைக்கோ அன்னதானம் வழங்குவதற்கோ. தடையே செய்யப்படாமலேயே தடைன்னு சொல்லி இங்கே இல்லாத ஒன்றை கிளப்பி பிரச்சனை பண்ணாங்கல்ல, இல்லாத ஒன்றை சொல்லி ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தினாங்கல்ல. ஆனால் உண்மையிலேயே அங்கே கோயிலுக்கு போக முயன்ற ராகுல் காந்தியை தடுத்தார்கள் இவர்கள். இங்கே யாரும் தடுக்கலை. இங்கே கோயிலுக்கு போகக்கூடாதுன்னு அண்ணாமலை யாரும் தடுக்கலை, நிர்மலா சீதாராமனை யாரும் தடுக்கலை. அரசு யார் வேணாலும் எந்த கோயில் வேணாலும் போங்க, உங்களுக்கு என்ன பூஜை செய்யணுமோ செய்யுங்கன்னு சொல்லி இங்கே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் அங்கே கடவுள் நம்பிக்கை உள்ள, இந்து மத நம்பிக்கை உள்ள ராகுல் காந்தி கோயிலுக்கு செல்லாமல் தடுக்கப்பட்டிருக்கிறார், செல்ல விடாமல். அப்போ தடுத்தது யார்? இப்போ தடுக்கிற வேலையை நீங்கள் செய்கிறீங்க, தடுத்து பதற்றத்தை உருவாக்குறீங்க. ராகுல் காந்தி போகக்கூடிய வழியில் அவருக்கு எதிரான முழக்கத்தை எழுப்பக்கூடிய அளவுக்கு உங்கள் தொண்டர்களை கொண்டு குவிச்சு உங்களுடைய ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த யாத்திரைக்கு எதிரான உங்களுடைய வன்மத்தை கக்குகிறீர்கள். அவர் எங்கேயாவது வன்மத்தை கக்கியிருக்காரா? யார் மேலாவது, எந்த சமூகத்தின் மீதாவது, எந்த தனி மனிதரின் மீதாவது யார் மேலே அவர் வன்மத்தை கக்கி நம்ம பார்த்ததும் இல்லை. அவருக்கு அது பழக்கமும் இல்லை. ரொம்ப தன்மையான தலைவராக வெளிப்பட்டிருக்கிறார். இவங்க முழக்கம் எழுப்பும்போது கூட அவரை முற்றுகை பண்ணி இவங்க அவருக்கு எதிரான முழக்கத்தை எழுப்பவர்களை பார்த்து கூட அவர் ஒரு ஃப்ளையிங் கிஸ் கொடுக்குறார். அன்பை பரிமாறுகிறார். அன்பை விதைக்கத்தான் நான் வந்திருக்கிறேன், வெறுப்பை விதைக்க நான் வரவில்லைன்னு இன்னைக்கு களத்துக்கு போகக்கூடிய தலைவர் ராகுல் காந்தி. என்ன காரணம்? அசாம் மாநில அரசு தடங்கல்களை ஏற்படுத்துவது, அவர் மீது வழக்கு பதிவு செய்வது அப்படின்னா அவங்க ஒரு அரசு யோசிக்க கூடாதா? மக்கள்கிட்ட பதட்டம் ஏற்பட்டு விடும் அப்படின்னு அவங்க ஒரு காவல்துறைக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்றீங்க. மக்கள்கிட்ட என்ன பதட்டம் ஏற்பட்டிருக்குது? நான் அதான் ஏற்கனவே சொன்னேன். அவருடைய முதல் யாத்திரையில எங்க பதட்டம் ஏற்பட்டுச்சு? பதட்டம் ஏற்படுத்தக்கூடிய வகையில், மக்கள்கிட்ட பதட்டம் ஏற்படுத்தக்கூடிய வகையில் அவர் என்ன பேசினார்? அப்படி எதுவும் பேசலையா? உங்களுக்கு பதட்டம் ஏற்பட்டிருக்கிறது. பிஜேபிக்கு ராகுலை பார்த்து பதற்றம் ஏற்பட்டிருக்கிறது.
ராகுலை கண்டு இன்றைக்கு பிஜேபி அஞ்சுகிறது. மோடிக்கு பதட்டம் ஏற்பட்டிருக்கிறது. இவர் வந்து ஒரு 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 கேலிக்குரிய நபராக அவரை சித்தரிச்சுக்கிட்டு இருந்தவங்க இன்னைக்கு ரொம்ப சீரியஸா பாக்குறாங்க. கிரவுண்ட்ல ஏற்பட்டிருக்கிற மாற்றங்களை பார்க்கிறாங்க. காங்கிரஸ் முற்றா அழிஞ்சு போயிரும் நினைச்சாங்க, அது இல்லைன்னு இன்னைக்கு அவர் நிரூபிச்சு. அந்த இடம் தான் ஷானவாஸ். இப்ப யோகேந்திர யாதவ் அவர் அரசியலை ரொம்ப நுணுக்கமாக பார்க்கக்கூடியவர். அவரும் நீங்க சொல்ற கருத்துக்கு தான் நகர்றார். பப்புன்ற பிம்பம் உடைக்கப்பட்டது, இவங்க திட்டமிட்டே தடங்கல்களை ஏற்படுத்துறாங்க அப்படின்னு. ஆனா 5 மாநில தேர்தல் முடிவு ஒன்றும் பாஜகவுக்கு பெருத்த பின்னடைவை ஏற்படுத்தல. பல கருத்து கணிப்புகள் மீண்டும் பாஜக ஆட்சி அப்படின்றாங்க. வலுவான பிரதமர் வேட்பாளர்லாம் சொல்றப்ப இதை நீங்க எப்படி சொல்றீங்க? ராகுலை கண்டு பயப்படுறாங்க. காங்கிரஸ் இல்லாத இந்தியான்னு சொன்னாங்க. குறிப்பா வட மாநிலங்கள்ல பிஜேபி தான் அப்படின்னாங்க. காங்கிரஸ் ஒளிந்து விட்டதுன்னாங்க. ஆனா அதே காங்கிரஸோடு தான் மல்லு கட்ட வேண்டிய இடத்திற்கு பிஜேபி தள்ளப்பட்டிருக்கிறது. ராஜஸ்தானிலும் சரி, மத்திய பிரதேசத்திலும் சரி, சத்தீஸ்கரிலும் சரி, யாரோடு மோதியது பிஜேபி? பிஜேபிக்கு வந்து வலுவான போட்டியை யார் கொடுத்தா? வேற கட்சி வந்து கொடுக்கலையே. இவங்க எந்த கட்சி அழிஞ்சிருச்சுன்னு சொன்னாங்களோ அந்த கட்சியோட தானே இவங்க மல்லுக்கு நின்னாங்க. அந்த கட்சியோட தானே நின்று போட்டி போட்டு இவங்க வெல்லக்கூடிய இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. அப்ப அந்த காங்கிரஸுக்கான இருப்பு என்பது இருக்குல்ல. அப்ப காங்கிரஸுக்கு வாக்களிக்கக்கூடிய அந்த மக்கள் கூட்டமும் பிஜேபிக்கு இணையான மக்கள் கூட்டமா இருக்காங்கல்ல. பிஜேபி 44 விழுக்காடு வாங்கியிருக்குன்னா காங்கிரஸும் அதற்கு 1 விழுக்காடு 2 விழுக்காடு தானே குறைவா வாங்கியிருக்காங்க. அப்போ ஈக்குவல் டஃப் ஃபைட் கொடுக்கக்கூடிய அளவுக்கு, அந்த போட்டி கொடுக்கக்கூடிய அளவுக்கு காங்கிரசினுடைய இருப்பு இருக்கிறது. அந்த 1 விழுக்காடு 2 விழுக்காட்டை கூட்டுவதற்கு, பிஜேபியை வீழ்த்துவதற்கு காங்கிரஸ் சில வியூகங்களை வகுத்தால், பாஜக ஒர்க் பண்றது மாதிரி ஒர்க் பண்ணா, பாஜக செயல் திட்டம் வகுத்து களத்துக்கு போற மாதிரி செயல் திட்டம் வகுத்து களத்துக்கு போனா, மக்களை பிரிக்க வேண்டிய செயல் திட்டத்தை போட வேண்டியதில்லை, மக்களை இணைக்கிற செயல் திட்டத்தோட காங்கிரஸ்காரங்க களத்துக்கு போனா பிஜேபியை வீழ்த்திட முடியும். கூட்டணியை வலுப்படுத்தினா வீழ்த்திட முடியும். தேர்தல் வியூக விற்பனர்கள் சொன்ன கருத்துக்களை கர்நாடகத்தில் கேட்ட மாதிரி அங்கே கமல்நாத் கேட்டிருந்தாருன்னா, அங்கே கெலாட் கேட்டிருந்தாருன்னா அங்கேயுமே ஒரு பெரிய மாற்றத்தை நிகழ்த்திருக்க முடியும். அப்போ இந்த குறைபாடுகள் காங்கிரஸுக்குள்ள இருக்கக்கூடிய சில குறைபாடுகளால் தான் காங்கிரஸ் வந்து ஆட்சியை தக்க வைக்க முடியாமலும் ஆட்சியை பிடிக்க முடியாமலும் போவதை தவிர, காங்கிரஸுக்கு வாக்களிக்கக்கூடிய வாக்காளர்கள் என்பவர்கள் பிஜேபிக்கு இணையாக இருக்கிறார்கள். பிஜேபி வாங்கக்கூடிய வாக்குக்கு இணையா காங்கிரஸ் வாக்கு வாங்குது. இந்த 5 மாநில தேர்தலே சாட்சியா இருக்க. அப்போ இதுல இன்னொரு கோணத்தையும் இந்த நேர்காணல்ல பேசுறாங்க. ஒரு சரியான வியூகம் இருந்தால் பாஜகவை வீழ்த்த முடியும்னு சொல்றீங்க. இதுல கூட்டணி பலம் ரொம்ப முக்கியமானது. நிறைய கட்டுரைகள், நிறைய தலையங்கங்கள் பார்க்கிறப்ப வந்து இந்தியா கூட்டணி இந்த 5 மாநில தேர்தல் முடிவுக்கு பிறகு பிளவுபட்டிருக்கு, ராகுல் யாத்திரைக்கு இவங்க எல்லாம் ஒன்னாலாம் சேரல அப்படின்லாம் நிறைய தலையங்கம்லாம் பார்த்துட்டு இருக்கப்ப யோகேந்திர யாதவ் சொல்றார் வந்து ராகுல் யாத்திரையில வந்து ஒற்றுமையோடு இந்தியா கூட்டணி இருக்கிறாங்க, பெரிய பிளவுலாம் இல்லைன்றப்ப இது ஒரு முரணா தெரியுது. இல்ல, ராகுல் யாத்திரை வந்து நீங்க எப்படி பார்க்கணும் அப்படின்னா, நேரடி போட்டி இருக்கக்கூடிய இடத்துல அந்த இணைப்பு சாத்தியம் இல்லை. இப்ப கேரளால பிஜேபிக்கும் காங்கிரஸுக்கும் போட்டி இல்லை, கம்யூனிஸ்டுக்கும் காங்கிரஸுக்கும் இடையில போட்டியில வந்து 2 பேரும் சேர்ந்து நிற்க வாய்ப்பு இல்லை. அங்க அதற்கான தேவையும் இல்லை, இணையணும்னு அவசியம் இல்லை நாங்களும் நினைக்கிறோம். எங்கே பிஜேபியும் காங்கிரஸும் மோதுகிறார்களோ, பிஜேபியும் காங்கிரஸும் தான் மோத முடியுங்கிற களத்தில் மற்ற கட்சிகள் காங்கிரஸுக்கு துணையா இருங்க. மாநில கட்சி தான் பிஜேபியை வீழ்த்த முடியும் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துல காங்கிரஸ் அந்த மாநில கட்சிக்கு துணையா இருங்க. இவ்வளவுதான் ஃபார்முலா, இந்தியா கூட்டணியுடைய ஃபார்முலா. ஒட்டுமொத்த இந்தியாலையும் எல்லா மாநிலத்திலையும் இந்தியா கூட்டணியில் உள்ள எல்லா கட்சியும் சேர்ந்து நிற்கிறது நடைமுறை சாத்தியம் இல்லாத ஒன்று. அப்போ இந்த 400 தொகுதிகளில் ஒரு பொது வேட்பாளர்ன்றதும் சாத்தியம் இல்லைன்னு சொல்ல வரீங்களா? இல்ல அது அதை நோக்கி நகர முடியும்? அந்த இடத்துல நாம பிரிந்திருந்தால், இந்த தொகுதியில் இந்த 400 தொகுதிகளில் இந்த தொகுதிகளில் நாம பிரிந்திருந்தால் பிஜேபி வென்றுரும்னு நமக்கு வந்து புள்ளி விவரம் காட்டுச்சு, சர்வே காட்டுச்சு, கிரவுண்ட் ரியாலிட்டி காட்டுச்சுன்னா அந்த இடத்துல சேர்வதை பற்றி யோசிக்கணும், சேர்ந்து தான் ஆகணும். எனவே வந்து அதை நோக்கி தலைவர்கள் போவாங்க. இன்னைக்கு வந்து அதை நோக்கி மோடி தள்ளிட்டார் எல்லாரையும், அதை நோக்கி பாஜக தள்ளிருச்சு. 2024 தேர்தல் என்பது ஒரு இறுதி தேர்தல். இந்த இறுதி தேர்தலில் வந்து வெல்லல, பிஜேபியை வீழ்த்தல அப்படின்னா இனி தேர்தலே நடக்காது. அரசியல் கட்சிகள் முரண்பட்டுக் கொள்வதற்கு கூட கட்சியின் ஒன்று இருந்தா தானே முரண்படுத்த முடியும். இதுதான் இறுதி கட்டாயமா. ஏன்னா பிஜேபியினுடைய திசைவழி போக்கு ரொம்ப தெளிவா இருக்கு, அவங்கள்ட்ட எந்த குழப்பமும் இல்லை. முக்கியமானது ஷானவாஸ், இப்ப நீங்களும் தேர்தல் அரசியலை ரொம்ப நுணுக்கமாக பார்க்கக்கூடியவர். யோகேந்திர யாதவ் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த மோடிக்கு எதிராக யார் அப்படின்னு ஒரு கேள்வி அவங்க எல்லாம் எழுப்புவாங்க. அந்த வலையில போய் சிக்கிக்காதீங்க, நீங்க முன்வைக்க வேண்டியது வந்து மதவாத அரசியல், வேலை இல்லாதது, இதை வந்து முன்வைக்கணும் அப்படின்னு சொல்றார். அதை நோக்கி நகர்ந்தா வெற்றி சாத்தியப்படும் அல்லது பாஜக வெற்றியை குறைக்கலாம் அப்படின்றார். இந்த மோடிக்கு எதிராக யாருன்ற அந்த
அந்த கோஷத்தை எப்படி அதை எதிர்கொள்வது? காங்கிரஸ் சரியா புரிஞ்சிருக்குல்ல. ராகுல் அதை ரொம்ப தெளிவாக விளங்கியிருக்கார்ல. தன்னை முன்னிறுத்தல. காங்கிரஸ் தான், நாங்க தான், எங்களை ஏத்துக்கிட்டாதான் நீங்க அப்படின்னு யார்ட்டையும் பேசலையே, அந்த மொழியில் உரையாடவே இல்லையே. இதுவரைக்கும் இந்தியா கூட்டணி 3-4 கூட்டங்களை கடந்து வந்து விட்டது. பெங்களூர் கூட்டம், மும்பை கூட்டம், பாட்னா கூட்டம்னு எந்த கூட்டத்திலையுமே ராகுல் காந்தி வந்து நாங்க தான் பெரிய கட்சி, இந்தியாவில் பூரா இருக்கக்கூடிய கட்சி, இதுல வேற யாராவது இருக்கீங்களா அப்படின்னு யாரையும் பார்த்து கேட்கலையே. அது காங்கிரஸுக்கு பலவீனமா, அதுவும் அதுதான் பாஜக ஆதரவாளர்கள் சொல்றாங்க. அதுதான் பலம். அதுதான் பலம். காங்கிரஸ் வந்து தன்னுடைய பழைய நினைப்பிலேயே இந்த கூட்டணி கட்சிகளை, இந்த இந்தியா கூட்டணி கட்சிகளை நடத்தினால்தான் அது பிஜேபிக்கு வலு சேர்க்கிற முடிவா இருக்குமே தவிர, இந்த புதிய அணுகுமுறைக்கு காங்கிரஸ் வந்திருப்பதை பார்த்து தான் பிஜேபி அச்சப்படுது. என்னடா நம்ம ஒன்று நினைச்சோம், இங்கே வேற ஒன்று நடந்துகிட்டு இருக்கு, இவங்க சேர மாட்டாங்கன்னு நினைச்சோம், அப்புறம் வந்து காங்கிரஸுடைய பெரிய மனநிலையில கலைஞ்சிருவாங்கன்னு நினைச்சோம், உடன்பட மாட்டாங்கன்னு நினைச்சோம், காங்கிரஸ் இவ்வளவு விட்டு கொடுத்து போகுதுங்கும் போது தான் பதற்றம் வருது பிஜேபிக்கு. ராகுல் காந்தி தடுக்கப்படுகிறார் என்னும் போதே ராகுல் காந்தி வெற்றி பெற்று விட்டார்னு அர்த்தம். ராகுல் காந்தி தடுக்கப்படுகிறார் அந்த செய்தியே பிஜேபி வந்து எவ்வளவு பதற்றத்தில் இருக்கு என்பதற்கான வெளிப்பாடு தான். அதனால அவர் சொல்லியிருக்கிறது மிக சரியான கருத்து. மோடியை அவர்கள் முன்னிறுத்தட்டும். மோடியை முன்னிறுத்தினாலும் மோடிக்கு பின்னால் அவர்கள் முன்னிறுத்துவது ஒரு கொள்கையை தான், கோட்பாட்டை தான், சித்தாந்தத்தை தான். அதனால மோடி என்பவர் ஒரு கருவி தான். ஏதோ அவங்க வந்து ஒரு ஒரு மனிதரை முன்னிறுத்துவது போல நம்ம நினைச்சிடக்கூடாது. பிஜேபி எப்போதுமே மனிதர்களை முன்னிறுத்தி அரசியல் செய்கிற கட்சி அல்ல, சித்தாந்தத்தை முன்னிறுத்தி அரசியல் செய்கிற கட்சி. அவங்களுக்கு பின்னால ஒரு பெரிய வலுவான அமைப்பு இருக்கு. நீங்க வந்து ராமர் கோயில் திறப்புல கூட மோடியும் அவருக்கு பக்கத்தில் இருந்தது யாருங்கிறத மிகப்பெரிய கேள்வி. RSS தலைவர் மோகன் பகவத்தும். அப்போ மோடியை வழிநடத்துவது யார், பிஜேபி வழிநடத்துவதார் என்பதற்கு அந்த ஒரு காட்சியே மிகப்பெரிய சாட்சியா இருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த மோடிக்கு எதிராக, பிஜேபிக்கு எதிராக, RSSக்கு எதிராக ஒரு மனிதரை முன்னிறுத்துவது என்பதற்கு பதிலாக மாற்று சித்தாந்தத்தை, கொள்கையை முன்னிறுத்துவது தான் சரியான அணுகுமுறை. உங்கள் பார்வையில உடைக்கப்பட்ட ராகுலினுடைய யாத்திரை கூட ஒரு கொள்கையை முன்வைத்து தான் பயணிக்குது. அது எந்த நபர்களை முன்வைக்கிறது? நபர்களை முன்வைத்து அல்ல. நபர்களை முன்வச்சுன்னா அந்த யாத்திரையினுடைய இறுதி முடிவில் போய் இவர் தான் பிரதமர் வேட்பாளர்னு அறிவிக்கிறார் தான் நீங்க சொல்ற கோணத்துக்கு வரும். ஆனா அவர் அதை முன்னிறுத்தவே இல்லையா. அவர் நடையா நடந்து போய் நான் வந்து இந்த கோட்பாட்டை விதைக்க வந்திருக்கேன், இந்த கொள்கையை விதைக்க வந்திருக்கேன், நாட்டை மீட்க வந்திருக்கேன், பிஜேபி இந்த மாதிரியான செயல்பாடுகளுடைய கட்சியா இருக்கு, அவங்களுடைய ஆட்சி இப்படி இருக்கு, இதுல இருந்து நாட்டு மக்களை காப்பாற்றணும்னு கான்செப்டை தானே கொண்டு போறார். மிகப்பெரிய வெற்றி பெறும். பொறுத்திருந்து பார்க்கலாம். மிக்க நன்றி. நன்றி. மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். Pongalo Pongal. இது Xiaomi Pongal. Assured extended warranty and other exciting offers along with gold on all Xiaomi smartphones.